தண்ணீர் தொட்டிகள் 3 இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். ஓகேவா? ஸோ இது 2010 எஸ்ஏ எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான், மேக்ஸ் கொஷின் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு தண்ணீர் தொட்டியில் 3இல் ஒரு பகுதி 80 லிட்டர் தண்ணீருடன் நிரப்பப்படுகிறது. ஸோ 3இல் ஒரு பகுதி. ஸோ அப்போ 3இல் ஒரு பகுதினா 1/3 போர்ஷன். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா 1/3 போர்ஷனே கொடுத்துருப்பாங்க. ஸோ 1/3 போர்ஷன் ஆஃப் தண்ணி தொட்டியோட கெப்பாசிட்டி நமக்கு தெரியாது. ஸோ அப்போ நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ அந்த 1/3 ஆஃப் எக்ஸுங்கிறது தான் 80 லிட்டர். ஓகேவா? உங்களுக்கு புரியுதா? ஏன்னா எக்ஸுங்கிறது நமக்கு தெரியாது, எத்தனை லிட்டர் அந்த டேங்க் வந்து கொள்ளளவு இருக்குன்னு தெரியாது, நம்ம அதை எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம். அப்போ அந்த எக்ஸில் தான் 1/3ங்கிறது 80 லிட்டர்ஸ். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, தொட்டியின் அரை பகுதி நிரப்பப்பட்டால் அதில் உள்ள தண்ணீரின் அளவு, அதாவது இப்போ 1/3 எக்ஸாக இருக்கிறது 1/2 எக்ஸாக இருந்தால் அதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? 1/3 × x = 80னா குறுக்க மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதில் இன்ட் இருக்குது. ஸோ அப்போ இந்த 1/3ங்கிறது இங்கிட்டு வரும்போது என்னது 3/1 மாறும். ஸோ அப்போ என்ன ஆகும்? 80 × 3ன்னு இருக்கும். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 240. அப்போ அந்த தொட்டியோட மொத்த கொள்ளளவுங்கிறது 240 லிட்டர். அதில் பாதி, ஏன்னா 1/2 எக்ஸ் தானே கேட்டிருக்காங்க. அப்போ அதில் பாதி எவ்வளோ, அதுதான் வந்து அந்த அரை பகுதி நிரப்பப்பட்டால் இருக்கக்கூடிய தண்ணீரோட அளவு. ஓகேவா? ஸோ அப்போ இதில் பாதிங்கிறப்போ /2 போடுங்க. ஸோ 120 லிட்டர் கிடைக்கும். ஸோ இப்போ ஆன்சர் இதுக்கு என்ன அது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 லிட்டர்.